கடவுள்கள் அவதாரம் எடுத்து மனித அவதாரம் எடுத்து நம்மளுக்காக சில விஷயங்கள், ஒரு பெண்ணை இவ்வளவு மதிக்கணும், பெண்ணுக்காக இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்குது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக ஒரு கடவுள் அவதாரமாகவே நம்மளுக்காக பிறந்தெடுத்து வந்தால் மீனாட்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எவ்வளவு கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யத்தை உருவாக்கி கொள்வது, இதெல்லாமே இந்த திருமண வைபவங்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படும். பெண்களுக்கு ஏன் இது ஸ்பெஷலா ஏற்படுதுன்னா, எல்லாத்தையுமே நான் கையாளுவேன், எல்லாம் ஆண் பெண் எதுவும் இல்லை, எல்லாம் என் வசம் அப்படிங்கிற மாதிரி அவள் எடுத்துட்டு வந்தார் மீனாட்சி. காந்திமதி அம்மன் நாடி போனி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தன்மையை எல்லாரும் பிளெஸிங்ஸான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய. எப்பவுமே பதஞ்சலியும் வியாகியபாதரும் என்னன்னா, நாட்டியம் ஆடியதை தரிசனம் பார்த்துட்டு தான் அவங்க உணவு உட்கொள்வாங்க. அதே போல் நாட்டியத்தை பார்த்தா தான் நான் உணவு உட்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துருப்பாங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும் இருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமா சித்திரை மாசத்துல நடக்கிற ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்ன, இந்த கல்யாணம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையா நடந்ததா இல்ல இதே உருவாக்குன ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க? உண்மையில நடந்த விஷயமா? உண்மையாக நடந்த விஷயமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வட இந்தியாவில் நடக்கிற ராமர் பிறந்ததும் சரி, கிருஷ்ணர் பிறந்ததுக்கும் சாட்சியங்கள் இடங்கள் இருப்பது போல் இங்கே மீனாட்சி பிறந்ததுக்கான சாட்சியங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அப்போங்கும்போது அது கதைகள் இல்லை, கடவுள்கள் அவதாரம் எடுத்து மனித அவதாரம் எடுத்து நம்மளுக்காக சில விஷயங்கள், ஒரு பெண்ணை இவ்வளவு மதிக்கணும், பெண்ணுக்காக இவ்வளவு விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக ஒரு கடவுள் அவதாரமாகவே நம்மளுக்காக பிறந்தெடுத்து வந்தால் மீனாட்சி. அதனால இங்கே இந்த மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்கள் நிறைய இதில் பார்த்துக்கலாம், நிறைய ஸ்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா, பெண்ணை மதிக்கிற ஆணும் ஆணை மதிக்கிற பெண்ணும் இருந்திருப்பாங்க. இங்கே தமிழர்கள் விவசாயத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக பதியப்பட்டாலும், விவசாயத்துக்கு முக்கியமாக ஆண் பெண் 2 பேர் ஒத்துழைப்பு இருந்தால்தான் அங்கே விவசாயமே நடக்கும். அதனால இங்கே ஆண் பெண் இருவரும் உள்ள ஒரு ஆணுக்காக பெண்ணும் பெண்ணுக்காக ஆணுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தமிழ்நாட்டு ஆண்கள் பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு ஆணாகவும், பெண்ணுடைய உணர்வுகள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறதுக்கும் இந்த மீனாட்சியினுடைய இதுதான் அவதாரம் தான் நமக்கு முக்கிய சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேம். இந்த நாள்ல பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பலன் தர விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த மீனாட்சி திருமணத்தை பாக்குறதுனால பெண்களுக்கு என்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது? மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கும்போது பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும். ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு பெண் ரொம்ப டாமினேட்டிங்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா தேவலோகத்தில் போய் திக்குப்பாளர்களை எல்லாம் வசியப்படுத்திட்டா, போராடி வெற்றி பெற்றுட்டா, எல்லா தேவாதி தேவர்களெல்லாம் வென்றுட்டு கடைசியில் நந்திகேஸ்வரன், பாதுகாவலனான நந்திகேஸ்வரனையும் வென்று கொண்டு நேராக சிவனிடம் மோத வந்தா. அவ்வளோ பெரிய ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பெண் அப்படி வீரொண்டு எழுந்தா அப்படிங்கிறது என் மீனாட்சி தாயாருடையது தான். அந்த மீனாட்சி உங்களுக்கு என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது நம்மளுடைய பெண்ணுடைய தன்மையை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான். அவளை ஒரு ஆணால் அடக்க முடியும் எப்படின்னா, இதே சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை பார்த்தோன்னே அவ்வளவு மீனாட்சி அவரை பார்த்தோன்னே நாணி குழுனி அப்படியே தன்னுடைய பெண்ணின் இயல்பை எடுத்து அவள் வெட்கப்படுதல் அதை கொண்டு வந்தா. அப்படிங்கும்போது அங்கே ஆனால் ஒரு பெண் எவ்வளவு திமிரான பெண்ணையும் கண்ட்ரோல் பண்ணி அவளை தன்வசப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆண் பெண் 2க்குமே உகந்தவங்களாக இருக்கிற மாதிரி இது ரொம்ப ஆண் பெண் சரிசமம்ங்கிறது தமிழ்நாட்டுக்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால இது பெண் இந்த மட்டும் பார்க்கலாம், ஆணும் இதை பார்க்கும்போது அவனுக்கும் திருமண வைபவங்கள் கூடும். கணவன் மனைவியை இது பண்றது, கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எவ்வளவு கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யத்தை உருவாக்கி கொள்வது, இதெல்லாமே இந்த திருமண வைபவங்களை
பார்க்கும்போது நமக்கு ஏற்படும். பெண்களுக்கு ஏன் இது ஸ்பெஷலாக ஏற்படுதுன்னா, பெண்கள் வந்து அந்த சமயத்தில் ஆணுக்காக வழிபாடு பண்ணி தாலி சரடு மாற்றுவது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. தன் கணவன் தன்னுடன் நல்ல ஐக்கியமாக ஒற்றுமையுடன் வாழணும் அப்படிங்கிற அவனுடைய ஆயுள் கூடணும், இதுக்கெல்லாம் இந்த தாலி சரடு மாற்றுவது இது வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்கு. சூப்பர்ங்க. என்னன்னா இப்ப மதுரையோட ஒரு கலாச்சார திருவிழாலேயே மீனாட்சி திருமணம் அப்படிங்கிற விஷயம் மாறிடுச்சு. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டோட பெண்களுக்கும் அவங்க கௌரவத்துக்கும் வீரத்துக்கும் சம்பந்தம் வந்து மீனாட்சி சொன்னீங்க. எல்லா ஊர்கள்லயுமே வந்து இந்த திருமணத்தை வந்து அவ்வளவு ஃபேமா கொண்டாடுற மாதிரி தெரியல. ஏன் மதுரை வந்து மீனாட்சியோட கோவில் இருக்கிறதுனாலயும் அங்க அந்த விஷயங்களை நடந்ததுனால மட்டும்தான் அது கலாச்சார திருவிழாவா மாறிடுச்சா மேம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, மீனாட்சி தாயார் வந்து மதுரையை ஆட்கொண்டார் அப்படிங்கிறது, அங்க உள்ள பெண்கள் வந்து ரொம்ப பவராவும், ரொம்ப வலிமையாவும் இருப்பாங்க. திருநெல்வேலி சைடு வந்து காந்தி அம்மன். அவள் அந்த காந்திமதி அம்மனுடைய வலிமையாக இருக்கும். அங்கேயும் திருமண வைபவங்கள் தான். அதாவது காந்திமதி அம்மனும் சிவனும் வந்து அகத்திய சித்தருக்கு காட்சி கொடுத்த திருமண கோலத்தை அங்க காமிக்குது. அப்போ அங்க காந்திமதி அம்மன், கோமதி அம்மன் அங்க உள்ள சுற்று வட்டாரத்தை ஆட்கொள்றாங்க. இங்க மீனாட்சி. இதே சென்னை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமாட்சி. திருச்சி அந்த பக்கம் வந்து சமயபுரத்தால் உடையது இருக்குது. இந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரியும் இதுவும் இருக்குது. அதனால ரொம்ப வந்து இங்க அம்மன்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளுக்கு காமாட்சி வந்து அவதரித்து அசுரனை வென்று அதுக்கு திருமண வைபவத்துக்குள் வந்தாள். ஆனால் மீனாட்சி என்னன்னா தேவாதி தேவர்கள்கிட்ட முதற்கொண்டு, அசுரர்கள்கிட்ட கிடையாது, தேவாதி தேவர்கள்கிட்ட முதற்கொண்டு அவளுடைய வீர தீரத்தை காமிச்சு பவரா ஆக்கி காமிச்சா அப்படிங்கிறதுங்கிறது. இங்க வந்து நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இவன் அப்படிலாம் கிடையாது. நான் உன்னை யாரா இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்குவேன். நீங்க யாரா இருந்தாலும் என்கிட்ட இதான் ஆண் தன்மையை காமிச்சீங்கன்னா நான் அதுக்கு நேர் நிகராக நிற்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறது. அதனால ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலாச்சார பண்பாடுகள் உண்டு. இப்ப ஏகமரநாதருக்கும் காமாட்சி அம்மாவுக்கும் திருமணம் பங்குனி உத்திரத்தில் நடந்தது, காஞ்சியில். அப்ப அது ஃபுல்லாவே அவள் வந்து என்னன்னா போராடி வெற்றி பெற்றாள். போராடி அப்ப திருமணம் பண்ணினாள். இவள் வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே நான் கையாளுவேன், எல்லாம் ஆண் பெண் எதுவும் இல்லை, எல்லாம் என் வசம் அப்படிங்கிற மாதிரி அவள் எடுத்துட்டு வந்தா மீனாட்சி. காந்திமதி அம்மன் வந்து நாடி கூணி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தன்மையை எல்லாரும் பிளெஸ்ஸிங்ஸான ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி 3 பெண்களுக்கு உள்ளதுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்டான இருக்குது. ஆனா எல்லா கலாச்சாரத்துக்கு எல்லா இதுவுமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு தக்கன அந்த தட்பவெப்பக்கு தக்கன அவங்களுடைய சக்தி வழிபாடுகள் நம்ம உருவாக்குறோம். அந்த வழிபாடு தான் இதுவும். ஓகே மேம். மேம் நிறைய பேர் வந்து என்னன்னா அந்த திருமணம் நடந்தவங்க, திருமண வாழ்க்கைக்குள்ள போனவங்க கல்யாணத்தை பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில மாற்றம் வருது. அதே டைம்ல வந்து திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அந்த டைம்ல நாங்க பண்ணிக்கிட்டோம்னா எங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா, ஏதோ மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்கல்ல, அது அந்த டைம்ல கல்யாணம் பண்ணிக்கலாமா மேம்? பங்குனி உத்திரத்து அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். திருமண வைபவங்கள் நடக்கிற அந்த நாளில் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துல வந்து சூரியன் இருக்குது. அதனால பெண்ணுடைய வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அதனால கல்யாணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா சித்திரை வருஷ பிறப்பு இதுல வந்து இந்த மீனாட்சி திருமணம் நாள் வந்து நமக்கு திருமணம் பண்ணலாங்கிறது கூடாது. தாலி மாற்றுதல் பண்ணலாம், வந்து திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து தெய்வங்களுக்கான ஒரு திருமண நாளாகவும், சூரியன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சுக்கிரன் தான் நம்மளுக்கு இங்க ஆக்டிவேட் ஆகணும். இந்த சூரியன் பவரான நேரத்துல வந்து நம்ம வந்து திருமணம் பண்ணா அங்க சரியா பெண்ணுக்கு செட் ஆகாது. ஆனால் ஏன் மீனாட்சி அவர் கல்யாணம் கட்டினாருன்னா அவள் பெண் தன்மையவே எடுக்கல, ஆண் தன்மையாகவே இருந்திருக்கா அப்படிங்கிறதுனால அவளுடைய பெண் தன்மையை உணர வைக்கிறதுக்காக அவளை விட ஒரு ஆண் தன்மை, மிகுந்த ஆண் தன்மை உடைய ஒருத்தனை பார்க்கும்போது தான் அவளுக்கு திருமண வைபவங்களுக்குள்ளது நடக்கும். அப்படிங்கிறதுனால அவளை வந்து அவர் நோக்கும்போது அவளுக்கு அந்த திருமண வைபவங்களுக்குள்ள வந்து ஆக்டிவேட் ஆச்சு அப்படிங்கிறது. ஆனால் மனிதர்களான நம்ம வந்து சாதாரண பெண் தன்மையில் இருந்தால் தான் திருமண வாழ்க்கைக்கும் நம்மளால சூட்டபிள். நம்ம யாரும் சுந்தரேஸ்வரரும் இருக்க முடியாது, மீனாட்சியாகவும் இருக்க முடியாது. அதனால நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதர்கள் அந்த மனித தன்மையுடன் வாழ்வதில் நம்ம சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மேம் இந்த திருமணம் அன்னைக்கு வந்துட்டு இப்ப நான் வேற ஊர்ல இருக்கேன், இப்ப வந்து நான் மதுரை சார்ந்தேன்னா நான் அந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ணலாம். நான் வேற ஊர்ல இருக்கேன், எனக்கு போகவே முடியலன்னா வீட்டுல இருந்து நான் எப்படி மேம் வழிபாடு பண்ண முடியும்? வீட்டுல இருந்து வழிபாடு பண்றது என்னன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதனால தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து அலங்காரம் பண்ணணும். நிறைய நறுமணங்கள் பூக்கள் வாங்கி அவளை அலங்கரிக்கணும். முடிஞ்சா பட்டு சேலை வாங்கி அவளுக்கு வந்து சாத்திடலாம்.
சாத்திட்டு அவளுக்கு அவளுடைய ஃபோட்டோலயே நம்ம மாங்கல்ய சரடை வந்து அவள் கழுத்தில் போடுற மாதிரி ஒரு அந்த ஃபோட்டோவில் தொங்க விட்டுருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு எப்போவுமே எல்லா இதுலேயும் விரதம் இருப்பாங்க. அதே போல் இங்கே வந்து காலையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து அதே காலையில் வந்து 8:35லேருந்து 8:56 வரைக்கும் நினைக்கிறேன் திருக்கல்யாணம் தாலிச்சட்டு மாற்றுறது. அந்த டைமை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு காலை வந்து சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் தாலி சரடு மாற்றி வழிபாடு பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த தாலி சரடு மாற்றுற வரைக்கும் நம்ம உணவோ எதுவுமே உட்கொள்ளக்கூடாது. தாலி சரடு மாற்றின பிறகு அதுக்கப்புறம் நம்ம மதிய உணவுகளை தயாரித்தல், அதாவது விருந்து சாப்பாடாக வீட்டில் தயாரிக்கணும். ஏன்னா திருமண வைபவம் மீனாட்சியாருக்கும் நம்மளுடைய சிவபெருமானுக்குள்ள திருமண வைபவங்கள் நடந்திருக்கிறதுனால நம்ம வீட்டில் திருமண அந்த களை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு 2-3 பொரியல் வச்சு சாம்பார் பாயாசம் எல்லாமே சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு வடை பாயாசத்துடன் விருந்து சாப்பாடு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு வாழை இலையில் பரிமாறணும். கணவருக்கு பரிமாறிட்டு அப்புறம் நீங்கள் உட்காந்து பரிமாறி சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும். இங்கே முக்கியமாக விருந்தை முக்கிய பங்காக நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா இங்கே வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தில் விருந்து வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமாக இருக்கும். ஏன் முக்கியமான விசேஷமாக இருக்கும்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்தை குண்டோதரன்கிறவனுக்கு விருந்து கொடுக்கும்போது அவருக்கு வந்து விருந்து திருப்தியா இல்லை, சாப்பாடு திருப்தியா இல்லை, தண்ணி தாகம் சாப்பிட்டுட்டு தண்ணி தாகம் அதிகமாக இருக்குன்னொன்னே எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகம் தீரலை. அப்புறம் தான் கை அப்படிங்கிற கையை வை இந்த இடத்துன்னு சொல்லிட்டு மீனாட்சி கையை வைக்க சொல்லி சிவபெருமான் வந்து தண்ணியை உருவாக்கினார். நீர் ஆற்று தண்ணி வந்து அங்கே உருவானது. அதை வந்து அந்த இடத்துக்கு விருந்தினால் உருவாக்கப்பட்ட வைகை அப்படிங்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கியபாதரும் வந்து 2 முனிவர்கள் நண்பர்கள். இவங்க 2 பேரும் வந்து திருக்கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காங்க. எப்பவுமே பதஞ்சலியும் வியாக்கியபாதரும் என்னன்னா நாட்டியம் ஆடியதை தரிசனம் பார்த்துட்டு தான் அவங்க உணவு உட்கொள்வாங்க. அதே போல் நாட்டியத்தை பார்த்தா தான் நான் உணவு உட்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துருப்பாங்க. சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். எப்பவுமே சிவபெருமான் வந்து இடது காலை தூக்கி ஆடுவார். இடது காலை தூக்கும் போது வந்து சக்தியுடைய இது வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அவதான் அந்த உலகத்தில் ஆடுற மாதிரி அர்த்தம். இது இப்போ வந்து இங்கே போயிட்டார், எங்க மீனாட்சி கிட்ட போயிருக்கிறதுனால அவருடைய வலது காலை தூக்குறதுனால மீனாட்சிக்கு இவர் வந்து இதாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால இது வந்து 2 அங்கே வந்து வலது காலை தூக்கி ஆடிய நாட்டியம் ஆடுற மாதிரி பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கியபாதருக்கும் இவர் வந்து காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அவங்க உணவு உட்கொண்டார்கள். அதனால மீனாட்சி திருக்கல்யாணத்தில் உணவு முக்கிய பங்கு அப்படிங்கிறதுனால நம்ம மீனாட்சி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அங்கே உணவு பதார்த்தம் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கணும். ஆனால் உணவு பதார்த்தத்தில் அதிக கவனம் செலுத்தி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்து தாலிச்சரடை கொடுத்து மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாமிக்கு வச்ச அந்த சேலை மீனாட்சி அம்மனுக்காக சேலையும் வேஷ்டி சட்டையும் எடுத்து வச்சிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் மறுநாள் கட்டிட்டு கோயிலுக்கு போவது சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். மேம் நீங்க இந்த வழிபாடுலாம் சொல்லும் போது இந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து பல வழிபாடுகள் பல தெய்வங்களை வந்து கும்பிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன வழிபாடுகள் அந்த கோவில்ல இருக்கு மேம்? அதாவது மீனாட்சி கொடியேற்றத்துடன் முதல்ல 12 நாட்களுக்குள்ள இதாக இருக்கும். கொடியேற்றத்துடன் நம்மளுக்கு இது தொடங்குவாங்க. கொடியேற்றத்துடன் தொடங்கும்போது முதல்ல தீர்த்தவாரி, அதுக்கப்புறம் 8 திக்கு பாலர்களை வந்து இது பண்றது, இது எல்லாமே அங்கே முக்கியமான விஷயமாகும். 8 திக்கு பாலகர்கள் அப்படின்னா குபேரன் எல்லாருமே எல்லா சாமியும் அங்கே உள்ளுக்கு வந்துருவாங்க. அந்த 8 திக்கு பாலர்கள் வந்து நம்ம வாஸ்துவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்மளுடைய பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஸ்துங்கிற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்காது. இப்போதான் இந்த வாஸ்துவை பிரபலமாக படுத்தி அதை வந்து இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே வந்து வாஸ்துங்கிறது முக்கியம். திருநெல்வேலி மதுரை எல்லாம் வாஸ்துங்கிறது அவ்வளவு முக்கியமானதாக இருக்காது. ஏன்னா 8 திக்கு பாலர்களும் யாருடன் அடக்கம் மீனாட்சியுடன் அடக்கம்னால அங்க வாஸ்துங்கான குறைபாடுகள் இருக்காது. தெற்கு நோக்கிய வீடுகள் நிறைய உண்டு. திருநெல்வேலி மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீடுகள் உண்டு. ஏன்னா அங்க வாஸ்துங்கிறதே ஒரு முக்கிய அங்கமாவே இருக்காது. 8 திக்கு வழிபாடுகளுக்குள்ளது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி எடுக்கிறது அப்படின்னா நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துறது அப்படிம்பாங்க. இது வந்து கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்கும் போது தீர்த்தவாரி பண்ணுவாங்க. அது வந்து முக்கியமானது. இது வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது சாபமாக, அதாவது மாண்டு முனிவர்னு ஒரு முனிவர் இருப்பாரு. அவர் தவளையாக சாபம் பெற்று உட்கார்ந்திருப்பார். அவருக்கு சாப விமோச்சனம் தண்ணீர் இறங்கி சாப விமோச்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இது போக இந்த கள்ளழகர் வந்து லேட்டா வந்ததுனால அங்க மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்ததா ஒரு கதை வந்துடும். ஆனா நடந்திருக்காது. கள்ளர்கள் வந்தாதான் திருக்கல்யாணம் நடக்கணும். ஆனா நடந்துருச்சுங்கிற ஒரு அதுல வந்து கள்ளர்கள் கோவப்பட்டு ஆத்துல இறங்கின மாதிரி ஒரு கதை உண்டு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.